பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நாம் தேறினவர்களாக மாறுகிறோம். வேதம் நம்மை மாற்றும், மறுரூபப்படுத்தும். இந்த வரிசையில் எலியா சகரியா என்பவருடைய திருமணத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். எலியா சகரியா எலிசபெத் என்பவர்கள் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு கடைசி தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியை, எரிந்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் விளங்கின தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த வனாந்தர தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி வனாந்தரத்தில் வாழ்ந்தவன். வனாந்தரம் என்றால் தேவனோடு சஞ்சரித்த ஒரு தீர்க்கதரிசி. சகரியா எலிசபெத் திருமணம் வெறுமையான ஒரு திருமணம், ஆனால் வெற்றியான ஒரு திருமணமாக மாறியது, ஒரு நிறைவான திருமணமாக மாறியது. திருமணத்தினுடைய கனி என்றால் குழந்தைகள். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்ப்பது மட்டுமே குடும்பத்தினுடைய ஒரு பெரிய ஊழியமாக இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கணும். அவர்கள் ஒருவேளை தீர்க்கதரிசியாக மாறலாம், மெய்ப்பராக மாறலாம், சுவிசேஷகர்களாக மாறலாம். ஒருவேளை அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இந்த உலகத்தில் தீமைக்கு எதிராக போராடுகிற ஒரு விசுவாச வீராங்கனையாக இருக்கலாம். பிள்ளைகளை வரத்தெடுப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துங்க. இந்த சகரியா எலிசபெத்து பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். நம்ம ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்ததோ, எப்படி நிகழ்ந்ததோ, அதை போல ஒரு தம்பதி பின்னாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்து இந்த உலக வரலாற்றை 2ஆக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தார். இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அதாவது பரலோகத்திலிருந்து வந்த காபிரியேல் என்னும் தூதன் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கணும். அது லூக்கா 1:17 இருக்கிறது. அங்கே அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்காக அதை 13 வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறந்ததின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவருடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான். ரொம்ப ஒரு கிளைமாக்ஸ் என்னன்னு தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில் கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? எலியாவின் ஆவியை உடையவன். பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசியா வானத்திலிருந்து அக்கினியை புறப்பட பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை நோக்கி திருப்பி விட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் எலியா. எலியா ஜெப வீரன். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான்னு வேதம் சொல்லுகிறது.
எலியாவினுடைய பலம் எங்கே இருக்கிறது? அவனுடைய ஜெபத்தில் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு ஆவியை உடையவன். பிரியமானவர்களே, சகரியா எலிசபெத்து வயது சென்றவர்களாக இருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தைய, வயதான காலத்தில் ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த தம்பதியினுடைய அவர்கள் இருவருக்கும் குழந்தையின்மை என்கிற ஒரு குறை இருந்தாலும் அந்த குறை அவருடைய அன்புக்கு முன்பாக அவர்கள் இருவருக்கும் உள்ள அந்த திருமண உறவில் அந்த அன்பு குறையாததா இருந்தது. கணவன் மனைவிய பூரணமா நேசித்தான், அன்பு செய்தான். மனைவி தன் கணவனுக்கு பூரணமா கீழ்ப்படிந்தாள். பிள்ளை இல்லை என்கிற முறுமுறுப்பு இல்லை. அவருடைய இல்லற வாழ்வில் குழந்தை இல்லை என்று ஒரு நாளும் எலிசபெத்து முறுமுறுக்கவில்லை. தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையா செய்தாள். புருஷனுக்கு மனைவி பிள்ளை இல்லையே என்று சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவனிடத்தில் உருவாக்கவில்லை. கணவன் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்து வந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லற வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன என்றால், ஒருவருக்கொருவர் நாம் ஏற்ற துணையாக, உற்ற துணையாக, தேற்ற ஆதரவாக வாழ வேண்டும். எப்போது? குறைவுகளில், இல்லாமைகளில், ஏளனத்தில், பிரச்சனையில், இன்னும் வெப்பமான சூழ்நிலையில், கோபமான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இங்கே எல்லா குடும்பங்களிலும் என்ன நடக்குது? கணவனும் மனைவியும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எதிராய் மாறிவிடுகிறார்கள். ஒத்தாசையாக இருப்பதில்லை. ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல் அந்த காலங்கள் ஆக 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 ஒருவரை ஒருவர் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். தங்களுடைய இருதயத்தில் கசப்பையும் வெறுப்பையும், இன்னும் சொல்ல போனா கணவனை விட்டு பிரிந்து போகிற, மனைவியை தள்ளி விடுகிற அளவுக்கு பிசாசு அவருடைய இருதயங்களிலே வாசம் பண்ணி ஒருவரை ஒருவர் பகைப்பதும் ஒருவரை ஒருவர் வெறுப்பதும் தீவிரமாகி போகிறது. ஆனால் சகரியா எலிசபெத் குடும்பத்தில் பிள்ளை இல்லை என்ற பெரிய குறை இருந்தோம். அவர்களிடத்தில் அன்பு குறையலை, கீழ்ப்படிதல் குறையலை. பாருங்க, தங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லை என்று அவர்கள் முறுமுறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை, வெறுக்கவில்லை. அவர்களுக்குள்ளே தேவனை பற்றிய பயம் இருந்தது, தேவனை பற்றிய நம்பிக்கை இருந்தது, தேவனை பற்றிய ஒரு பெரிய அசைக்க முடியாத உறுதியான அந்த விசுவாசம் இருந்தது. தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் பார்த்தார். சுற்றி இருக்கிறவர்களிடத்து ஏராளமான பிள்ளைகள் இருந்தது. ஆனால் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை இல்லை. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை நீங்க எதற்காக நேசிக்கிறீங்க? எதற்காக நம்ம கூடி வாழணும்? ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் உங்களை இணைத்து வைத்தார் என்பதை நீங்க வாழ்நாள் பூரா நினைக்கணும். கர்த்தர் எனக்கு தந்த பரிசு என் கணவன், கர்த்தர் எனக்கு தந்த சிநேகிதி என் மனைவி, நான் அவளை நேசிப்பது, உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தில் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தை இருந்தால் எந்த குறைவும் உங்கள் சந்தோஷத்திற்கு இடையூற வராது. மாறாக எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அவர் 100% மாற்றி அந்த சூழ்நிலையை வெற்றியாக மாற்றி, மகிழ்ச்சியாக மாற்றி, ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக மாற்றிடுவார். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் 10 திருமணம் ஒரு மாதத்தில் நடந்தால் 9 திருமணங்கள் உடைகிறது என்று தகவல்கள் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனதளவில் பிரிந்திருக்கிற குடும்பங்கள், மனதளவில் ஒரே கூரைக்கு கீழே கணவனும் மனைவியும் இருப்பாங்க. காலையில் எழும்பினதுலேருந்து மாலை வரைக்கும் ஒருவரோடு ஒருவர் செய்கைகளினால அல்லது
வந்து பிள்ளைகள் மூலமாக பேசுவாங்க, டைரக்டாக பேச மாட்டாங்க. மனதளவில் பிரிந்து எரிச்சலோடும் கோபத்தோடும் அங்கே வந்து கசப்புனால நிறைந்தவர்களாய் வாழ்வாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா எலிசபெத்தினுடைய அந்த இல்லறத்தின் வெற்றிதான் அவர்களை நிறைவான வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு சென்றது. அந்த வயதான காலத்திலும் எலிசபெத்து கர்ப்பமானாள். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த அங்கே வந்து சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் அந்த 23ஆம் வசனம், சகரியாவின் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். தேவாலயத்தில் பணியாற்றுகிறவன், தேவனுக்கு முன்பாக தூபம் காட்டுகிறவன், தேவனுக்காக ஊழியம் செய்கிறவன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அந்த பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வீட்டிற்கு செல்லுகிறான். எவ்வளவு காலங்கள் இவன் மாதந்தோறும் ஆண்டுதோறும் இவன் இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவனுடைய சமூகத்தில் செய்தான் என்கிற குறிப்பு இல்லை. ஆனால் அவர் வயதான காலத்தில் ஒரு நாள் இப்படி ஆசாரிய ஊரிய முறைமை தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்று அந்த தூபம் காட்டுகிற பணியை தேவாலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதன் வந்து அந்த ரகசியத்தை சொன்னார். இப்போ அதை அவர் விசுவாசிக்க முடியாமல் போயிற்று. அங்கே அவர் சொல்லுகிறார், நான் 18ஆம் வசனத்தில், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று தூதனுக்கு சொல்லுகிறார். பாருங்க, அந்த வார்த்தை அவர்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனை நம்பி தங்களுடைய இல்லற வாழ்வை செய்து வந்தார்கள். இப்படி இந்த தரிசனத்தை பெற்ற இந்த யோவான் ஸ்நானகன் வெளியே வந்து பேச முடியாதவனாக இருக்கும்போது அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவன் வீட்டுக்கு வருகிறான். அந்த நாட்களுக்கு பின்பு 24ஆம் வசனம், அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார் என்று வெற்றி பெற்றார். குழந்தையை பெற்றெடுத்தார். அவள் பெற்றெடுத்த குழந்தை எலியாவின் ஆவி பெற்ற குழந்தை. அவனை பற்றி பெருசாக பரலோகம் என்ன சொன்னது தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். ஒரு சாதாரண மனித குழந்தை சர்வ வல்லவருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். நீங்கள் நான் கர்த்தரை நம்பி நம்ம இல்லற வாழ்க்கையை குறையில்லாமல் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு செய்து நம்ம வாழும்போது பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்ம பெரியவர்களாக இருப்போம். ஜனத்துக்கு முன்பாக ஒரு சாட்சியான குடும்பமாக இருப்போம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த காரியங்களை நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவைகளை செய்யும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதோட மட்டுமல்ல, பாருங்க, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். ரெண்டாவது பாருங்க, இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். ஜனங்களை திருப்புகிற ஒரு கருவி. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்புகிற, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிற எலியாவின் ஆவியை உடையவன். இந்த காலை வேளையில கர்த்தரிடத்துல ஒரு நன்மையை பெறணும்னா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறவைகளில் திருப்தியா வாழணும். செல்ஃப் கண்டென்ட் அது ரொம்ப முக்கியமானது. இல்லற வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட மனைவி, கொடுக்கப்பட்ட கணவனை பார்க்கும்போது ஒரு நிறைவு, அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு நிறைவை, அதாவது ஒரு திருப்தியை நம்ம பார்க்கணும். அந்தரங்க வாழ்க்கையிலும் சரி, வெளிப்படையாக அவருடைய பொருளாதாரம், அவருடைய உழைப்பு, இவைகளிலையும் நாம் ஒரு நிறைவோடு வாழணும்.
பிரிவினை எப்போது வருகிறது? நம்முடைய மனதில் திருப்தி இல்லாத போது, நம்முடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி எழும்போது, நம்முடைய மனதில் முறுமுறுப்பு இருக்கும்போது பிரிவினை உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தந்த வாழ்க்கை துணை கர்த்தர் தந்தது என்று சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரை நம்பி வாழ்ந்தார்கள். கர்த்தரை நம்பி இல்லற வாழ்வில் ஈடுபட்டாங்க. வயதாகும் வரை அவர்களுக்கு பிள்ளை இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர் கொடுக்கும்போது உலகத்திலேயே மிக சிறப்பான ஒன்றை கொடுக்கிறவர். நாளை தினத்தில் எலியாவின் ஆவி எப்படிப்பட்டவன், அதாவது யோவான் ஸ்நானகனுக்குள்ளே இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் எதுவும் கசப்பை கொண்டு வருவதற்கு இடம் கொடாதிருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் பரிபூர்ணமானவைகள், குறைந்தவைகள் அல்ல, பரிபூர்ணமானவைகள். தேவனை கொண்டு நம்பி உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக நடத்த வேண்டும். இதற்கு ஒரு நல்ல மாதிரி தான் சகரியா எலிசபெத்து தம்பதி. இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்பி தேசத்தில் குடியிருப்போம், நன்மையை சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். சகரியா எலிசபெத்து திருமணம் ஆண்டவரே ஒரு சாட்சியான திருமணம், வெறுமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வெற்றியான நிறைவான ஒரு வாழ்க்கையாக மாற்றி அவைகளை கர்த்தாவே ஒரு சாட்சி நிறைந்த குடும்பமாக ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் மாற்றுகிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுக்கு சொன்ன வார்த்தை எலிசபெத்து சகரியாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி என்னுடைய குறைவுகள், என்னுடைய இயலாமைகள், என்னுடைய கசப்பு, என்னுடைய பிரிவினை ஆண்டவரே, நாங்கள் பிரிந்து நிற்கிற இந்த நிலைமையை மாற்றி ஆண்டவரே கணவனும் மனைவியும் இணைந்து வாழ, சந்தோஷமாய் வாழ ஆண்டவரை கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எல்லார் மேலும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஒலிநாடா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். தேங்க்யூ.